என்னண்ணே கொஞ்சம் குறைச்சிட்டீங்களா? ஹலோ பேஸில் இருக்கானே, ஷார்ப் வச்சு பாருங்க. இல்லை பேஸில் இருக்கா ஷார்ப்பில் இருக்கா? எல்லாமே ஷார்ப்பில் தான் இருக்கா? பேஸை சுத்தமாக குறைச்சிருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் யார் போன்ல அந்த மூக்குச்செடியை சிந்தி கீழே போடு. அப்பா இவ்வளோ ஒரு அறிவை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இல்லைண்ணே மூக்கத்தின்னு நினைக்கிறேனே. மூக்குத்தியா? மூக்கத்தியா? இல்லை நான் கேட்கல. பெட்டிக்காரப்பா அப்பாவா? இன்னைக்கு என்ன கிழமை? என்னம்மா அப்பாங்கிற? அந்ததுலேருந்து அதாங்க சொல்கிறேன். அந்ததுலேருந்து மச்சான்டே இப்போ அப்பாங்கிற. ஓ அந்த ஆசை வேற இருக்கா? அப்புறம் இருக்காதா? எல்லாருமே இதையே எதிர்பார்த்தா நான் யாரைத்தான் கூப்பிடுறது? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏண்டாக்கல எல்லாருமே இதே எதிர்பார்த்தா யாரையா கூப்பிடுறது? நீ சொல்லுடா. கூப்பிட வேணும். இதுக்குதான் உடன்பிறப்பு கூட அவனை கூட்டு போ. உடன்பிறப்பு கூட வரையிலே இந்த அட்டுல பண்றாங்க. நான் யார் தனியா வந்து சரி அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தோட போனது ஒரு கொல்ல பிரியத்தோட வந்திருக்கேன். ஆமா கொல்ல பிரியமா? எவ்வளவு விலை இருக்குமா? அவ்வளோலாம் இல்லை உன்னே தாண்டி. அதனால எனக்கு நந்தவனம் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாம் சேர்ந்து போவோமா? நாங்களும் வர்றோம். போலாமா? கலை போலாமா? பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும்
கட்டிக்கிறப்பா. மகளே, நான் பெத்த மகளே. ஐயோ, இத கேட்கல உள்ளார எவ்வளவு பாலா ஊறுது, தேனா ஊறுது, அப்படி அப்படியே அமுதா சுரக்குது. நான் பெத்த மகளே சொல்லுடி. சொல்லிட்டீங்கிறாரு. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால எனக்கு வந்து நந்தவனம் போகணும்னு இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கு. அப்படியா? அதனால எல்லாரும் சேர்ந்து போவோமா? போவோம் போவோம் போவோம். அவன் சொல்லிட்டான், உன் தம்பியா அண்ணனா? தம்பி. உன் தம்பி சொல்லிட்டான், நீ யாரோடையும் போகாத, பெட்டிக்கார் கூட மட்டும் போ, அவர் தான் பாதுகாப்பா கூட்டிட்டு சொல்லுவானா? அதை சொல்லு. அவர் தான் பாதுகாப்பா. அது என்னோட ரத்தம், அதனால அதை அப்படி சொல்லாது. ஹலோ, போமா? நான் போவோம். என்ன லைட்டா ஏத்தி சொல்லுங்க. லைட்டா ஏத்தி விடவா? ஏன் எதை நீ என்ன ஒன்ற ஏன் ஹலோ ஹலோ சசக நிசப்பா நிசா சா சச சமக நிசப்பா நிசா சா நிச சம பம பப மம கம கம கமணி பங்காரி சனி சம்பர தேவி நல்லா இருக்காது. நாங்க அக்கா தங்கச்சி 7 பேர் வந்து அந்த இடம் பத்தாது. அதனால நாங்க 2 பேர் மட்டும் 7 பேரும் சுருக்கு நச்சு நறுக்குன்னு ஆட்டம் ஆடிட்டு ஒரு ஓட்டமா ஓட்டிடுவோம். போயிடுவோமா? காலதாமதம் 7 பேர் வரணும். தெலுங்கு அதுதான்
எங்க வா ஏன் என்னவா அந்த அண்ணன் தூங்கிட்டாரு தெங்கு வா தெங்கு என்னம்மா ஆச்சு உனக்கு? கொக்கரை பூதின்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படியே ஓன் அடிச்சுட்டு இருக்கிறேன். பத்தியா குருட்டு உருட்டு புண்ணாக்கு அதானே புண்ணாக்கு தோழியாரே புள்ள வேற கையில அடிச்சு விட்டோம்ல பத்தியா? கையடிச்சியா? 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 என் கையில அடிச்சியான்னு கேக்குறாப்ல. தோழியாரே ஓய் வணக்கம். இந்த பழக்கம்லாம் இல்ல. நல்லா சொல்றியா? வந்த உடனே ஏதாவது வந்த உடனே இந்த பழக்கம்லாம் இந்த தோழியார்ட்ட இருக்கவே இருக்காது. வந்த உடனே வா நக்கம் சொல்றது இல்லையா? செத்து போ. என்னாச்சுமா? கீழே போட்டு என்னமா அமுக்குற? தோழியாரே எந்திரிடி. இல்லம்மா அவருக்கு வணக்கம் சொல்ல சொன்னேன். சரி எந்திரி. வணக்கம். எந்திரி. ரஞ்சித் எந்திரி. அது எப்படியா?
ஐயோ தோழியாரே வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? சீரு சிறப்பாவே இருக்கு, அழகா இருக்கு இல்லையா? பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இல்லையா? அதாவது அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு. இன்னைக்கு என்ன கிழமை? தூக்கி மூடுமா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? நேத்து என்ன கிழமை? அதுக்கு முந்தின நாள் என்ன கிழமை? முந்தின நாள் என்ன கிழமை? அதுக்கு முதல் நாள் என்ன கிழமை? முதல் நாள் என்ன கிழமை? இப்படியே போயிருவோமா? விடிஞ்சு போயிரும். இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா? கதைக்கு வெள்ளிக்கிழமை, கதைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா எங்க போறது வழக்கம்? மனுங்களுக்கு போறது வழக்கம். நீ போ. அதாவது நந்தவனம் போறது வழக்கம். அப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொல்லியிருக்காங்க? அட என்ன சொன்னாரு? அட என்ன சொன்னாரு? சொல்லி தொலை. பத்தோலி ஆல்ரெடி 10 லேட்டா இருக்குது. சொல்ல என்ன சொன்னாரு? அப்ப என்ன சொன்னாரு? அதி சீக்கிரமா யாரும் கண்ணுக்கும் தெரியாமல் நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாண்டுட்டு சீக்கிரமா வர சொல்லிட்டாரு இல்லையா? ஓடிப்போ. அப்பவே எங்க யார் கண்ணுக்கு தெரியாம ஓடிடு. வாடி. ஆல்ரெடி மச்சி மாடு ஆடி ஊளம். அதாவது அப்பா சொல்லும் போல ஆடணும் பாடணும் ஓடணும் உடியாடணும் விளையாடணும் இல்லையா? நம்ம நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது? என்னமா இருக்கு தெரியுமா? என்னம்மா இருக்கிறது? என்ன மயிரா இருக்கு தெரியுமா? என்னம்மா அசிங்கமா பேசக்கூடாது. அடே அப்பா, நம்மள சின்ன பிள்ளைங்க இல்லையா? நம்ம வாயில இருந்து தவறான வார்த்தைகள் ஒருபோதும் வரவே கூடாது இல்லையா? பிள்ளைகிட்ட வாய் துக்கும். என்னம்மா இருக்கு? என்னம்மா இருக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? நம்ம நந்தவனத்தை பார்க்கும் பொழுது குயில்கள் கூவதும். அந்த அண்ணன் எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க. என்னடி சொல்லி கொடுத்தாரு? மோத்தா என்ன மாதிரி இருக்கு பாத்தியா அப்படின்னு அவரே சொன்னாரு. அவர் சொல்ல சொன்னாரு. இங்க பாருங்க, சின்ன பிள்ளைகளை கெடுக்க கூடாது இல்லையா? மயில்கள் கூவம், அதாவது குயில்கள் கூவதும் மயில்கள் ஆடுவதும் தப்பு. உன்னைய போலவே தப்பு. என்ன? மயில்கள் கூவதும் குயில்கள் ஆடுவதும். மயில்கள் எங்க? மயில்கள் தாண்டி ஆடும், குயில்கள் கூவம் இல்லையா? அது போல அழகா நீ போய் அந்த இடத்துல ஆடி பாடி விளையாடுங்க. 2000 சம்பளம் கம்மியா வாங்கிட்டு போவியா? இல்ல, நம்ம இருவருமே ஆடிட்டு பாடிட்டு அது சீக்கிரமா ஓடிடுவோமா? நீங்க பாடையில நான் ஆடையில, நீ பாடையில போகையில வாசிப்பீங்களா? பாடையில போயில வாசிக்க போயிருவோமா? அதாவது பெட்டிக்காரப்பா, நாங்களாம் நந்தவனம் போறோம், நீங்களாம் வர்றீங்களா? வரலையா? வர்றேம்மா வர்றேன். என்னைக்குமே நீங்க இல்லாம போக முடியுமா? இந்த பிள்ளை வர்றதுனால போயிருவோமா? இந்த பிள்ளை வர்றதுனால நான் கண்டிப்பா வருவேன். எனக்கு வயசானா? எனக்கு வயசாச்சா? பாசமுள்ள பாண்டியர் அண்ணே போடுனே. Come on.
தோழியாரே செய்யாத இது போதுமா? செய்யாத ஆளுகிட்ட நீ சொல்ற அதே சேர்த்து தூக்கு. அதுக்குன்னு தைரியத்துலதான் அதே தூக்குறேன். தோழியாரே சொல்லுங்க. இன்னும் ஆடணும் பாடணும் ஓடணும் ஓடியாரம் இல்லையா? ஏய் ஆடி பாடி விளையாண்டால் ஏய் நீ தூக்குனதுல எல்லாம் தூசி பறக்குதுயே. என்னன்றது 3000 ரூபா. ஐயா ஐயா எப்படி கொடுக்குற பீனத்துக்கு 3000 ரூபா. போய் சொல்ற? புழு துணியெல்லாம் இல்ல, புழு துணியா நீ பேசாம உட்காரு. தோழியாரே நாய் அப்பா என்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? அது சீக்கிரமா அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு இல்லையா? போவோமா? இந்த ஆட்டம் போதுமா? போவோமா? போயிருவோமா? ஆமா. இனி என்ன போய் கங்காத்தனம் இல்லையா? மரியாதை ஒரு கிட்ட அதாவது நான் ஒரே ஒரு ஆட்டத்துல பாட்டத்துல அது சீக்கிரமா குடு 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 குடுன்னு ஒழுங்கா தூங்குறவங்க எல்லாம் எந்திரிங்க. பப்பனுக்கார வந்து இந்த தீல குளிப்பேன்னு சொல்லிட்டு எந்திரிக்காது. அந்த கண்குள்ளா காட்சியை பாக்காட்டி வாய் தூங்குறவங்களை எழுப்பிட்டு வீட்டுக்கு போக சொல்லலாம்னு பாக்குறியா? வீட்டுக்கு போனா வழியில மொன்ன பாப்பு கிடக்குமே. அப்படியா? எடுத்து விக்கலாம்னு நினைச்சா போலீஸ் முடிச்சு உள்ள ஓட்டுறாங்க. அடே எங்க அப்பா போலீஸ்கார் இருக்காரா? அதாவது தோழியாரே ஆடிட்டு பாடிட்டு சீக்கிரமா ஓடிடுவோமா? வாடி சும்மா என்னமோ வெறிச்சரிச்சு போய்கிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்தையே வெறுத்து போயிருச்சு. பேசாம செத்து போயிரு. ஐயோ தோழியாரே உன்னை பார்க்கும் பொழுது எப்படியாப்பட்ட அழகு! எவ்வளவு நாளா நீ காத்துக்கிட்டு இருக்க சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட ஆர்வத்தையும் என்னோட காத்திருப்பையும் நீங்களே சொல்லுங்க. பூங்குயிலே 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 அவர் உள்ள விட்டு என்னமா பண்றாருமா? என்னையா பண்ண? நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தே நாளான கண்ணி பொண்ணே நானும் வாடாத ரோசா கண்ணே நாளான கண்ணி பொண்ணே நானும் வாடாத ரோசா கண்ணே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தே நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தே நாளான கண்ணி பொண்ணே நானும் வாடாத ரோசா கண்ணே நாளான கண்ணி பொண்ணே நானும் வாடாத ரோசா கண்ணே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நான் காத்திருந்தே நான் எத்தனை நாளா நான் காத்திருந்தே
பாடுறா. நான் தப்பா தவற போல. நான் அப்படிதான் சொன்னா. நான் பூங்குயிலே பூங்குயிலே இவங்க 4 பேரும் கோயிலா தோழியாரே, நீங்க ஆடின ஆட்டத்துல பாடின பாட்டுல நீ பண்ண சேட்டையில யூடியூப் வேற பேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் போனாரு? அவர் எங்க பாரு வந்தாருன்னா அவர் மண்டை உடைச்சிருவேன். ஐயோ, இந்த பிள்ளை ஊர்ல அடிவாங்க வாசிப்பா. இதுக்கு மேல விளையாண்டா எங்க அப்பா. தோழியாரே, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போதும் இல்லையா? நானும் தொண்டையில துருமுளைக்கு கத்துற வாடி அடிச்சுடுவோம். வாடி போலாம். ஹலோ பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. பசும்பொனிலே பிறந்த நம்ம தெய்வத்தையே பாடு, தெய்வத்தையே பாடு. பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. அடிமை வாழ்வை அகற்றிடவே அந்நியர் ஆட்சியை எதிர்த்தார். அடிமை வாழ்வை அகற்றிடவே அந்நியர் ஆட்சியை எதிர்த்தார். நாட்டுக்காக உழைத்து பல தியாகங்களை செய்தார். நேதாஜி நண்பரான தேசம் என்று பெயரும் பெற்றார். நேதாஜி நண்பரான தேசமெங்கோ பெயரும் பெற்ற தேசியமே உயிர் மூச்சாய் வாழ்ந்த நமது தெய்வத்தையே பாடு மன்னமே பாடு, தேவர் புகழை பாடு. பசும்பொனிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு, தெய்வத்தையே பாடு. பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. உக்கிரபாண்டி இந்திராணி இந்திரஜித்த செல்வம். உக்கிரபாண்டி இந்திராணி இந்திரஜித்த செல்வம். உணவுராமலிங்கமென பெயர் படைத்த தங்கம். ஆன்மீக வழிய சென்றார், அன்பு அகிம்சை கொள்கை என்றார். ஆன்மீக வழிய சென்றார், அன்பு அகிம்சை கொள்கை என்றார். வான பூமி உள்ளவரை வாழ்த்தியவரின் புகழை பாடு. பாடு மன்னமே பாடு, தேவர் புகழை பாடு. பசும்பொனிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு, தெய்வத்தையே பாடு. பாடு மன்னமே பாடு, நம்ம தேவர் புகழை பாடு. நானும் தவிச்சு வாடுது, மனசுல நினைச்சு வாடுது.
அப்பா எங்கப்பா இருக்கிறீங்க? யாரோ ஒருவர் சித்தப்பா சித்தி என்று வந்து கோழியாக போகட்டும் என்று சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் அப்பா. இருண்ட வனத்திலே எங்கு பார்த்தாலும் இருண்ட வனமா தெரிகிறதப்பா. தாங்க எல்லாம் அந்த உலகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்பா? அந்த புற தோழிமார்களும் என்னுடைய மந்திரியாரும் யாரையுமே காணவில்லை அப்பா. நான் என்ன செய்ய போகிறேன் அப்பா? அப்பா இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு, தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கு, நம்பிக்கையின் ஒளி விளக்கு. ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். அப்பா தாங்கள் இல்லாத உலகத்தில் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்பா? நான் சாக போகிறேன் அப்பா, சாக போகிறேன். நீ இறக்க வேண்டாம். உலகத்தில் மகிழ்ச்சி அரக்கனாகட்டும் வளைந்ததற்காக தாங்கள் மானிட பிறப்பாக பிறந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உனது மகன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி வருவார்கள். மூவரும் என்று மகிழ்ச்சாசுரனை கொண்டு வா.
என்னங்கண்ணே அண்ணே கதையை கொண்டு வர்றேன் சரியா பார்த்தீங்களா? இல்லை கதையே வேண்டாம், கருப்பு தான் வெளியே வரணும், உடனே கருப்பு வந்துடும். அவங்களுக்கு கிளம்பணும் வைக்கணும். 2 நிமிஷம் தானே வந்துடும். மகனே பெரிய கருப்பு, மகனே சின்ன கருப்பு, எங்க இருந்தாலும் ஓடோடி வர வேண்டும். ஆபத்து ஆபத்து ஆபத்து. ஹலோ கூடாது சீன் அடிக்கிறோம். என்ன மைக் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரியா? ஹலோ 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 சிகல்லோ. இப்பொழுது சின்ன கருப்பணசாமி பெரிய கருப்பணசாமி மந்தையிலே காவல் கொண்டு இந்த ஒரு எல்லையிலே கருப்பணசாமி குடிகொண்டு வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாரும் படுத்து நித்திரம் செய்யக்கூடாது. இந்த இலகுலுங்காத நேரத்தில் கருப்பணசாமி வருகின்ற வேளையிலே யாரும் படுத்து தூங்க வேணாம், எந்திரிச்சு உட்காருங்க தயவு செய்து. சின்னஞ்சிறு குழந்தை யாரும் பாயில படுத்திருந்த அக்க தூக்கி மடியில உட்கார வச்சுக்கங்க. ஏன்னா சாமி ஆடி வர்றவங்க உங்க கால் கை பட்டுருச்சுன்னா கோளாறு சொல்ல முடியாது. அதற்காகத்தான் தெரிவிக்கின்றோம். அந்த நெருப்பை பறச்சு விடுங்கண்ணே. ஆமா, நெருப்பை பறவை விடுங்கண்ணே. இந்த தாய்மார்கள் எல்லாரும் எந்திரிச்சு உட்காருங்க. அப்படியே தயவு செய்து எந்திரிச்சு அப்படி முன்னாடி இருந்து கூட உட்காரலாமே. இந்த மாதிரி இலகுலுங்காத நேரத்தில் நீங்க இங்க தனித்தனியாக உட்கார வேணாம். தன்னந்தனியாக ஏன் உட்கார வேணாம்னு சொன்னா, இந்த மாதிரி இலகுலுங்காத நேரத்தில் காத்து கருப்புகள் சுத்தக்கூடிய நேரம். அவர்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்களை அண்டி விடுவார்கள். அதற்காக தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு அப்படி வாங்க. எல்லாரும் எந்திரி அப்படியே. உங்களுக்கு சொல்றோம், தயவு செய்து எல்லாரும் எந்திரிங்க அப்படியே தயவு செய்து. ஹலோ ஹலோ தயவு செய்து எல்லாரும் எந்திரிங்கம்மா. எங்களோட நன்மைக்கு சொல்லல, உங்களோட நன்மைக்கு சொல்றோம். ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும். நம்ம ஊர்ல சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி தீபந்தம் முடிச்சு ஆடி வரும்போது உங்க மேல நெருப்பு பற்றும். அதனாலதான் உங்களை முன்னாடி வர சொல்றோம். தாய்மார்கள் முன்னாடி வந்துருங்க. தனியா யாரும் உட்கார்ந்துருக்க வேணாம். அங்க யாரும் உட்காராதீங்க, உட்காரக்கூடாது. எந்திரிச்சிருங்க தயவு செய்து எந்திரிங்க அப்படியே. உங்களை முன்னாடி வர சொல்வதற்காகவே இந்த கருப்பணசாமி முகத்திலே முழித்தால் உங்களை பிடிக்க வருகின்ற காத்து கருப்பு கூட உங்களை விட்டு விலகிவிடும். அதனால எல்லாரும் எந்திரிச்சு வாங்கம்மா. கை பண்றாங்க. எல்லாரும் எந்திரிங்கம்மா, எந்திரிங்க அப்படியே. எங்களோட நன்மைக்கு சொல்லல, உங்களோட நன்மைக்கு சொல்றோம். நீங்க நலமாக வாழ வேண்டும். ஹலோ எக்க வச்சுக்கணே சார். ஹலோ 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 கச்சா வருது கட்டு அண்ணே நெட்டு வார்த்தமா எனது கச்சா வருது கட்டு கருங்கச்சை கருப்பசாமி சுங்கமிட்டு கட்டி ஏகருப்பா கருங்கச்சே சுங்கமிட்டு ஆனா உனக்கு ஏட்டு இடையிட்டா உனக்கு ஏட்டு இடையிட்டார் ஏட்டு இடையிட்டார் உள் இடவளையோ தோளிலிட்டார் இடைவரை
கொல்லிமலை சின்ன கருப்பசாமி ஏ கட்டாரி தோளிலிட்டா கத்திய இடையிலிட்டார் கத்திய இடையிலிட்டார் கருமலவி தோளிலிட்டார். ஆனா எனக்கு கொல்லிமலை அடிவாரா எனது கொல்லிமலை அடிவாரோ கொல்லிமலை அடிவாரா இந்த சின்ன கருப்பசாமி என்னை அடைச்சு வைத்தால் சேதாரா கொல்லிமலை கருப்பா கொல்லிமலை கருப்பா ஏ கருப்பா நீ வந்து இறங்கி ஊர் மக்களுக்கு நல்லாசி தர வேண்டும். அங்க ஏறினாமே குதிரை அங்க ஏறினாமே குதிரை இறங்காத முப்புலி கருப்பனடா அது ஏறினார் குதிரையிலே ஏறினார் குதிரையிலே ஏ கருப்பா நீ இடைவரை தோளிலிட்டார். அங்கே என் குதிரை பவள நீரா குதிரை பவள நீரோ இந்த கருப்பசாமி எனது குதிரை கால் பொன்னிராமா அங்க ஓடுவா அங்கே ஓடுதுவா அங்க ஓடுவா என் விரும்பாண்டி மேகுதுரை என் கைப்பாட்டு கண்ட உணர் கச்சலையும் மதுரை தள்ளால் குளமும் என் கருப்பாகி ஊரனை விட்டு ஏழெல்லாம் கருப்பா ஊரணி விட்டு எனது அழகு மலை கனகமா அழகர் மலை கனகமா அழகு மலை காணகமா அந்த அழகு மலை காணகமா அட எனக்கு அழகு மலை கனகமா எனக்கு அழகு அது அழகு மலை காணகமா அந்த அழகு மலை காணகமா மாசு பெரு என்ன உனக்கு இந்த கொல்லிமலை முன்னோடி கருப்பனங்கே அந்த கொல்லி மலை கருப்பனங்கே இந்த கருப்பசாமி வருகின்ற வேளையிலே இளச்சோறு அப்படி கை தட்டுங்க பாப்பா எல்லாருமே எங்க கை தட்டுங்க கொலை ஓடுங்க கோட்டாடல்ல கோட்டலெல்ல திருமதில்லா சாமி திருமதில்லா கருப்பா திருமதில்லா ஏ திருமதில்லா மந்தகமா கருப்பா மந்தகமா கோட்டை
அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க அப்படி தயவு செய்து. ஏன்னா எதற்காக இந்த மாதிரி இலகுலுங்காத நேரத்தில் உங்களை முன்னாடி வர சொல்றோம்னாக்க, காத்து கருப்புகள் இந்த மாதிரி இலக்குழுங்கால நேரத்தில் காத்து கருப்புகள் சுத்தக்கூடிய நேரம். அதற்காக தான் கருப்புணு சாமி முன்னடியில் அமர்ந்து கொண்டிருந்தால் உங்களை பிடிக்க வருகின்ற காத்து கருப்புகள் கூட உங்களை விட்டு விலகுங்கிற ஐதீகம். அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்கம்மா, வாங்க எல்லாருமே வாங்க. நீங்க நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் உங்களை முன்னாடி வர சொல்றோம். எல்லாரும் வந்தா என்ன வாங்கம்மா, அப்படி எல்லாரும் முன்னாடி வாங்க வாங்க, இப்படி வாங்க முன்னாடி. கருப்புணு சாமி அருள் சக்தி கிடைத்து உங்களோட கஷ்டங்கள் இஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் முன்னாடி வரலாம். எல்லாரும் வாங்க, அப்படி இங்கிட்டு வாங்க, எல்லாரும் வாங்கம்மா. ஏன் ஒருத்த பின்னாடி ஒருத்த நிற்கிறீங்க? வாங்க இங்கிட்டு. ஏன் எல்லாமே நீ மறைச்சு கிடுச்சா? ஒன்றும் பண்ண மாட்டார், வாங்க. நாங்களும் மனசு கதை வாங்க. ஹலோ, நீ பிச்சு. எல்லையிலே கருப்புணு சாமியாக விட்டவன் ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு எல்லையிலே காவலாக கொல்லிமலை சின்ன கருப்புணு சாமி அமர்ந்து கொண்டிருந்தாலும் வாங்க, அப்படி எல்லாம் முன்னாடி வாங்க. இந்த கருப்புணு சாமி இந்த இலகுலுங்காத நேரத்திலே எப்படி தெரியுமா வருகின்றார்? அப்படி முன்னாடி வந்து கூட உட்காருங்க, அப்படி உட்காருங்க, அப்படி முன்னாடி வந்து கூட உட்காரலாம்ல. மனிதர்களுக்கு யாரு வைக்கப்பட்டாலும் நம்ம தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு வரலாமல்ல முன்னாடி. எல்லாத்துக்கும் சாமி ஆட்டம் தெரியணும்னாக்க வரலாம். ஆமா, கெந்தா கெந்தா சின்ன கருப்பாக வேடம் தாங்கி நடிக்கும் KS மருபாண்டி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாலூர் மருதுவாண்டியரா? நாலூர் மருதுவாண்டியரா? மருதுபாண்டி. எப்பா நீங்கள் என்ன ரெடி ஆகாமல் இருக்கீங்க? வாங்கப்பா, உங்களைத்தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியே ஊர் பொதுமக்களும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பொதுமக்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாலும், இந்த கருப்பண சுவாமி எப்படி தெரியுமா வருகின்றான்? எனது கொல்லிமலை கழகமா அப்படி கொல்லிமலை கழகமா எனக்கு கொல்லிமலை அடிவாரம், கொல்லிமலை அடிவாரம். இந்த கருப்பசாமி என்னை அடைச்சு வைத்தால் சேதாரா. ஹலோ, அப்படி இல்ல சூட கை தட்டுங்க பாப்பா, அப்படி தாயம்பர்கள் எல்லாம் கை தட்டுங்க. பாராபடி முழங்க கருப்பசாமி வாழ்வீச்ச மினுங்க
சாமி ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கு எல்லையிலே காவலாக இந்த கருப்பண சாமி நீரோடு கம்மாய் நெல்வளையும் பூமி ஆலமர விருட்சகத்தை விட்டு இந்த கொல்லிமலை மாசி பெருநனுக்கு முன்னோடியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை சின்ன கருப்பண சுவாமி எப்படி வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்பதாக எனது தாய் பேர்கள் என்ன, எனது தந்தை பேர்கள் என்ன என்று சொல்லி எடுத்துக் கூற வேண்டும் அல்லவா? தாய் பேர் அருமதேவி, தந்தை பேர் அருமபுத்திரையர். அருமதேவிக்கும் அருமபுத்திரையருக்கும் மலையாள தேசத்திலே சின்ன கருப்பனாக பெரிய கருப்பனாக மலையாள தேசத்திலே பிறந்தோம். அப்படி பிறந்து சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் மலையாள தேசத்திலே வாழ்ந்த ஒரு காலகட்டத்திலே அப்பொழுது நானும் எனது அண்ணனாகட்டவனும் அந்த அலர்ம காலகத்திலே அந்த பகுதியில் மலையாகட்டது ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மலையிலே மலை தேனாகட்டது இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நானும் அண்ணன் சின்ன பெரிய கருப்பண சுவாமியாகட்டவனும் மலையில ஏறி தேனாகட்டை எடுப்பதற்கு சென்றோம். அங்கே சென்று நான் கீழே விழுந்து எனது கால்களை உடைந்து விட்டது. அதற்காக அன்னையில் இருந்து என்னை கொல்லிமலை நொண்டி கருப்பண சுவாமி மலையாளத்து நொண்டி கருப்பண சுவாமி என்று சொல்லி அழைத்தார்கள். தாய் தந்தை இருவருமே என்று அண்ணனாகட்டன் பார்த்தார்கள். தோளிலே தூக்கி சென்று அலர்மலை கனகத்துக்கு சென்று எனது அண்ணனாகட்டனுக்கு எனக்கும் வைத்தவசை எடுத்து விட்ட காரணத்தாலே அழகர்மலை காட்டிலே வேட்டையாடி கொண்டிருந்தோம். அப்பொழுது மாசி பெரியனாகட்டவன் அந்த வழிமார்க்கத்தில் வந்தார்கள். வழிமார்க்கத்தில் வந்து மகனே என்னோட உத்தரவுகள் இல்லாமல் யாரும் இங்கே வேட்டையாடக்கூடாது, ஓடிவிடு என்று தெரிவித்தார்கள். தாங்கள் யாருங்களும் சாமின்னு சொல்லி கேட்டோம். இந்த உலகத்திலே நான் தான் மாசி பெரியனாகட்டன் மகனே என்று தெரிவித்தார்கள். சுவாமி மலையாள தேசத்திலே சின்ன கருப்பன் பெரிய கருப்பனாக வாழ்ந்து வந்தோம். எனக்கு கால்கள் உடைந்து விட்ட காரணத்தினாலே எனக்கு மலையாளத்து நொண்டி கருப்பன சுவாமி என்று சொல்லி கேள்வியாக மக்கள் நினைத்தார்கள். அதற்காக இங்கே வந்து வைத்தவ சேரத்தால் வேட்டையாடி கொண்டிருந்தோம். எங்களை மன்னிக்க வேண்டும் சாமி சொல்லி கேட்டோம். அண்ணனுக்கு மனம் இறங்கி விட்டது. சரி எனக்கு மதுரை இடமாநகரோ, மதுரை இடமாநகரோ எனக்கு மானலையோ தள்ளார்குளா அடானா தள்ளார் குலத்தை விட்டு தள்ளார் குலத்தை விட்டு தல்லா குலத்தை விட்டு தல்லா குலத்தை விட்டு வாரனடா இந்த நேரம் இந்த நேரம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அண்ணா உனக்கு மதுரை நெல்லம் அண்ணன் மாநகரா விட்டு மதுரை வாருங்கள். தீப்பந்தம் முடித்து இந்த அக்னியில் இறங்கி வருவார்கள். எல்லா மக்கள் அப்படி எந்திரிங்கம்மா, கொஞ்சம் கோச்சுக்காம எல்லாரும் எந்திரிங்க. அப்படியே எந்திரிச்சு இந்த இப்போ நிற்கிறீங்க பார்த்தீங்களா, உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இது போலவே நிற்காம இங்கிட்டு 10 பேர் லைனாக நின்னுங்க, இங்கிட்டு 10 பேர் லைனாக நின்னுங்க. அப்போ தான் ஆடி வர்றது எல்லா பேர்த்துக்கு தெரியும். அதனால் ஏன்னா ஒருத்த பின்னாடி ஒருத்த நின்னாக்க சாமி வந்து நெருப்பில் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கிட்டு 10 பேர் இங்கிட்டு 10 பேர் நின்னுங்க. இங்கிட்டு வாங்கம்மா 10 பேர் என்னைக்கு தெய்வத்தை முன்னாடி நின்று பார்த்தால் வணங்கினால் நம்ம குடும்பம் நல்ல முறையாக வாழும். இதை கேட்டுக்கொண்டு அண்ணே அருவா பிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் செகண்ட் சார்
கருப்பசாமி பின்னாடி ஒரு 4 பேர் போங்க. அப்படி 10 பேர் இங்கிட்ட வந்து நிற்கலாம்ல. ஏன்னா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நின்னாக்க கீட்டு விழுங்கி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சாமி வரும். அதனால சொல்கிறோம், தயவு செய்து இங்கிட்ட 10 பேர் வாங்கம்மா, எங்களோட நன்மைக்கு சொல்ல. ஏன்னா சாமி அரை மரலாம் இருக்கும்போது சுற்றிட்டு அங்கிட்டு வந்துச்சுன்னா உங்கள் மேலே தான் விழுவுவாங்க. அதனால சொல்கிறோம், இங்கிட்ட 10 பேர் வந்துருங்கம்மா, தயவு செய்து வாங்கம்மா. என்ன போங்க, அந்த வாட்டருக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துருங்க. எங்கடா கிடக்குது? 10 பேர் இங்கிட்ட வந்து நிற்கலாம்ல. கருப்பணசாமிக்கு வழிபாடு செய்தால் உங்களோட குடும்பம் கருப்பணசாமி இலகுலுங்காத நேரத்தில், பச்சை ரத்தம் காவி குடிக்கக்கூடிய நேரத்தில், இப்படியாப்பட்ட மக்கள் காத்து இருப்புகள் செய்வினக்குள்ளார் அத்துவழி பத்துவழி கொலை ஆவேசமாக எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மக்களை விலகிவிட்டு எனது அண்ணன் மாசி பெருனுக்கு முன்னோடி தெய்வமாக இந்த கொல்லிமலை சின்ன கருப்பனும் அழகர்மலைக்கு அழகுக்கு பக்கத்துணையாக 18ஆம் பெரிய கருப்பணசாமி ஆடி வாங்கலன்னா அவர் மட்டும் நான் கோவில் பூசாரி எங்கே இருந்தாலும் தீபாரத்தனை காட்டிட்டு சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க கொஞ்சம். வரேன் எல்லாருமே நல்லா கைத்தட்டி தாய்மார்களை குழுவப்படுங்க. கருப்பணசாமிக்கு அருள் சக்தி வந்து இந்த ஆவேசமாக உங்களோட குடும்பத்தில் உள்ள குறைகளை தீர்க்க வேண்டும், காத்து கிரப்புகளை விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து இந்த கருப்பணசாமிக்கு குழுவப்படுங்கம்மா. அப்படியே ஆமா, இங்க அடிக்கிற அடியில் சாமி வருது இல்லையா, அவருக்கு நீங்க போடுற குலவ சித்தத்தில் தான் சாமி வரணும். வாங்க வாங்க. கைதட்டி குலவ போடுங்கம்மா. சாமி வர்ற வரைக்கும் குலவ போடுங்க. அப்படி அப்படி குலவ போடுங்க. சாமி வர்ற வரைக்கும் குலவ போட்டால் ஆயில் நீடிக்கு என்று சொல்வார்கள். ஆமா, வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, கூழுக்கு மிஞ்சிய விருந்தும் கிடையாது.
வா சாமி வா வா. குழவு விடு, குழவு விடு அப்படியே. அப்படியே விடுங்க. இன்னொரு வாட்டை அறுவலில் நெருப்பில் இறங்க, ஒரு பாட்டு அறுவலை வாங்கி பிடிங்க. அப்படியே விடுங்க. குழவுப்படுதா, குழவுப்பட அப்படியே. கை தருங்க. கேட்ற 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 இதுக்கு தான் சொன்னது, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நிற்க வேணான்னு.
அப்படி அருவாளை வாங்கி பிடிங்கண்ணே. அருவாளை வாங்க, அருவாளை கையில வாங்குங்க. அருவாளை பிடிக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் பிடிச்சிக்கங்க. 4 நாள் 8 பேர் அருவாளை இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் பிடிச்சிக்கங்க. கருப்பசாமி அருவா மீது ஏறின பிற்பாடு பின்னாடி 2 பேர் முன்னாடி 2 பேர் பிடிச்சிக்கங்க. முழங்காலைக்கு கீழே தனிச்சு போடுங்கண்ணே. ஐயா அண்ணே அருவாளை எடுங்கண்ணே கையில. அருவாளை கையில எடுங்கண்ணே. முழங்காலைக்கு கீழே தனிச்சு பிடிங்கண்ணே. தாங்கி பிடிங்க. அண்ணே அருவாள் என்ன ஒட்டி பிடிங்க. அப்படி தாங்கி பிடிங்க. இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் பிடிங்க. கண்டிஷனா 10 பேருனாச்சும் வேணும்னே. 4 பேர் பிடிங்க. இங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர் பிடிங்க. தயவு செய்து தாங்கி பிடிக்கிறாங்க எப்படிங்கப்பா? சாவெல்லாம் கடிப்பாங்களா இல்லையா? சாவா முழங்கடக்கு கீழே தனிச்சு பிடிங்க. இன்னும் தனிச்சு பிடிங்க கீழே. அண்ணே 2 பேர் பிடிச்சிருக்கீங்க. ஆள் பத்தாது. 4 பேர் பிடிங்கண்ணே. சரி அதுக்கு மேல உங்க விருப்பம். அவங்கள விடு சாமி, விடு விடு. அந்த சாமி விடுங்க. அந்த சாமியை விட்டுட்டு அருவாளை வந்து பிடிங்கண்ணே. குலவப்பட்ட அப்படியா அப்படியா? இந்த கருப்புற சாமி அவர் ஆவேச நேரத்துல அவர் மனசுக்குள்ள இருந்து வரணும். அருவாளை கீழே தனிச்சு பிடிங்க. கீழே தனிச்சு பிடிங்க. அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க. சாமி ஒடியா ஒடியா. லஞ்ச வெட்டு எல்ல வெட்டு அந்த கொல்லிமே கருப்பணும். ஒடியா சாமி ஒடியா ஒடியா ஒடியா. குலவு மட்டும் கைதடுங்க. அப்படியே குலவு மட்டும் கைதடுங்க. நாகூர் ஆண்டவர் அண்ணா அவர்கள் மைக் செட் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வணக்கம் நன்றியை தெரிவித்தாலும் ராமனுக்கு பேரிட்டால் ஆரியனா பயிர்வித்தாண்டா நீ பிறந்தாய் மலையாளம் நீ பேரு கொண்டாக்கி நாடு ஏ வண்டா துறையே வண்டா துறையே உனது வளகாலி வல்ல விட்டு பூங்கருப்பு